எல்லோருக்கும் நமஸ்காரம். அஷ்டமிக்கு முன்தினம் ஒரு நாள் நான் ஆத்துல உட்காந்து பாடிட்டு இருக்கேன். ஒரு பெரியவர் என்னை கூப்பிடுறாருன்னு யாரோ வந்து சொன்னா. அந்த பெரியவர் யாருன்றத பின்னால சொல்றேன். எனக்கு அவ்வளவு பக்தி அந்த பெரியவர்கிட்ட. சரி கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு நான் சைக்கிள் எடுத்துட்டு போனேன். அது போனா பிரதி வருஷமும் நான் கோகுலாஷ்டமிக்கு ஆத்துல பாடுவேனே, இந்த வருஷம் எனக்கு பக்கவாத்தியம் கிடைக்கல, நீ ஏன் கொஞ்ச நாளா வரல ஆத்துக்குன்னு கேட்டேன். நான் அடிக்கடி அவர்கிட்ட போறது உண்டு. என்னமோ ஒளியில வர முடியாது போயிடுதோ அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொன்னேன். சரி நாளைக்கு கட்டாயம் வந்துடும், நான் பாடுறேன், எனக்கு வாசிக்கிறதுக்கு பக்கவாத்தியமா மிருதங்கம் பெட்டில் ஏற்பாடு பண்ணோன்னு சொன்னார். காரைக்குடி முத்தையர்னு இப்போ அவர் இல்லை. அவருடைய பிள்ளைகள் வந்து மிருதங்கம் வாசிப்பார் ஒருத்தர், இன்னொரு பிள்ளை ஃபிடில் வாசிப்பார். அவர்கிட்ட போய் சொன்னேன், ஐயோ ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு குழுப்பன் இருக்கணுமே, அவருக்கு வாசிக்கிறதுக்கே பேஷா வந்துடுறோம், என்ன சுத்தின்னு கேட்டா 4:30 சொன்னேன். மறுநாளவா வந்துட்டா. ஒரு சின்ன ஹால், சப்பையா ஒச்சட்டையா ஒருத்தர் உட்காந்துருக்கார். நெத்தியில வந்து அந்த நாமமோ விபூதியோ நம்ம அந்த மார்க் வச்சுக்கிறாள், அதெல்லாம் வச்சுக்கல. அவர் பார்த்தா என்னமோ ரொம்ப இதில் பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி உட்கார்ந்துருக்கார். ஆனா அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அது தெரியுது பார்க்கச்சு. பக்கத்தில் ஒரு 7-8 பேர் உட்கார்ந்துருக்கா, எல்லாரும் காத்துட்டு இருக்கா. இப்ப 4 நாளைக்கு முன்னால ஒரு பாட்டு போட்டனே, ஜெயராமா நீ வந்தையே, நான் ரொம்ப நாளா வராஞ்சிட்டு 4 நாளைக்கு முன்னால் போயிருந்தேன். இப்போ ஒரு பாட்டு போட்டிருக்கேன் தன்யாசியில அப்படின்னு பாடி காமிச்சார். அந்த பாட்டு இப்படி இருந்தா நன்னா இருக்குமே, நான் சின்னவன் இருந்தான்னு சொல்றேன். என்ன ஐயோ ஊக முழுதேல் சிறுவர் உரையும் கொள்கைன்னு சொல்லுவா, நான் எடுத்துக்கிறேன்பா, நீ நல்ல ஞானஸ்தன், என்கிட்ட ரொம்ப பிரியம் உண்டு அவருக்கு, எனக்கு ரொம்ப பக்தி உண்டு, முன்னே சொல்லிருக்கேன். சரின்னு சொல்லிட்டு அவர் அந்த பாட்டை பாடி காமிச்சார். பாலகிருஷ்ணன் பாதமலர் பணிவோர் கிணை இல்லை அப்படின்னு ஆரம்பம். நான் சொன்னேன், பணிவோர்க்கு இடர் இல்லைன்னு சொல்லுங்களேன், இன்னும் அடிச்ச மாதிரி இருக்கும், வேஷம் அப்படியே போட்டுள்ளாங்க. அதை அப்படியே பண்ணி அந்த கோகுலாஷ்டமி தினத்தை அன்னைக்கு அதை பாடினார். அந்த மகான் யாருன்னா பாபநாச சிவன். அவரோட நான் வந்து ஒரு ரொம்ப சின்ன வயசு, ஒரு 7-8 வயசுலேருந்து ஒரு பழகும்படியான ஒரு பாக்கியம் பெற்றவன் நான். இந்த கபாலி பண்ண உடனே மோகன ராகத்துல நானும் பட்டமாவும் 1937 கத்துண்டோம் அவர்கிட்ட. அப்பவும் இந்த மாதிரி தான் பாடுவார். அதாவது கஷ்டப்பட்டு ஒரு சுகத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு சுபாவம் அவர் பாட்டுல, அது அவருடைய பாணியம். அதுல அந்த தமிழ்ல ஒரு ருச்சியான தமிழ், கரடுமுரடான தமிழ்ல தமால் டிமில் என்னமோ வந்து உண்மையே புரியாத அந்த மாதிரிலாம் இல்லாத அந்த வார்த்தையோட இந்த ராகமும் சேர்ந்து ரொம்ப அழகா இருக்கிற ஒரு தமிழ் அவர் பாட்டு. தியாகராஜ சுவாமி வந்து தெலுங்குல பண்ணார், இவர் தமிழ்ல பண்ணார். இவர் தமிழ் தியாகையான்னு எல்லாரும் இவர் அபிமானிகள்லாம் அவர் கூப்பிடுவார். அப்பேற்பட்ட மகான். அந்த பேட்டர்ன்லாம் கூட இருக்கு பாருங்க, பாணி எல்லாம் கூட அந்த பழமையை ஒட்டி தான் இருக்கும். இப்போ என்னன்னா, நான் காஞ்சிபுரத்தில் இருக்கிச்ச பச்சைபாஸ் காலேஜில் கேன்டீன் நடந்துட்டு இருந்தது. அந்த கேன்டீனில் தினம் இட்லி வயிறு ரொம்ப ஆகாரம் இல்லையா, இட்லி பண்ணிட்டு இருந்தார் அந்த ஹோட்டல்காரரு, கேன்டீன்காரரு. இந்த பசங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ரொம்ப கோவம், தினம் இட்லி பண்ணுறீங்களே சார், அழுத்து கொடுத்து வேற எதனா பண்ணி தொலைக்கப்படாதான்னு சொல்லிட்டு அன்றைக்கி யாரும் சாப்பிடலை. இந்த பசங்கள்லாம் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிட்டாங்க. ஒரு 200-300 இட்லி மீந்து கொடுத்து. அவர் என்ன பண்ணார், என்னன்னா அந்த காலம் சுபிட்சம் தான் இருந்தால் கூட சிக்கனமாக இருக்கிற காலம். அவர் என்ன பண்ணார், இட்லி மிச்சமாகிட்டே என்னடா பண்ணுறதுன்னு தெரியல, சரி நீங்கள் தானே சாப்பிடல, உங்களை நாளைக்கு சாப்பிட வச்சு விட்றேன் அப்படின்னு நினச்சிண்டு இந்த மறுநாள் இட்லி ஜாகிரதையாக வச்சுருந்தார். எல்லாத்தையும் பொடி பண்ணார். கொஞ்சம் மிளகா போட்டு அது பிசினி சாப்பிடுவா.
அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அது கொஞ்சம் தாளிப்பெல்லாம் போட்டார். போட்டு மறுநாள் அதுக்கு பேர் என்ன வச்சாருன்னா மசூலிப்பட்டினம் உப்புமாவு. காக்கிநாடா சட்னின்னு ஒன்றும் இல்லை, பச்சை மிளகாவை போட்டு தக்காளியை காரத்தோடு அரைச்சி விட்டார். நல்ல காரம். ஏன்னா காக்கிநாடா தெலுங்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தி பாருங்க தெலுங்கு ஊரில். காக்கிநாடா சட்னி மசூலிப்பட்டினம் உப்புமாவுன்னு வச்சார். ஆளுக்கு 5-6 பிளேட் சாப்பிட்டாங்க ஊற்றணும். ஒரு 30-40 பேருக்கு டிஃபனே இல்லாத கொடுத்து. என்ன சார் இது புதுமையா இருக்கு, என்ன பண்ணீங்கன்னு கேட்டா அவர் சொல்ற, நேற்று இந்த பசங்கள்லாம் இட்லி சாப்பிடல, அதனால இன்னைக்கு பண்ண பாருங்க, இது பேர் புதுசா வச்சேன், சாப்பிட்டாங்க எல்லாரும். நான் சொன்னேன் அதுக்கு அது பேர் புதுசு இல்லை, அந்த இட்லியினுடைய ருச்சி அதில் இருக்கு, அந்த பழமையினுடைய ருச்சி அதில் இருக்கு. இதே நிஜமான மசூலிப்பட்டினம் உப்பா இருந்து சாப்பிட்டுக்க மாட்டான். அந்த இட்லி வாசனை அதில் அடிச்சுட்டு இருக்கவே தான் அதை சாப்பிட்டான். அதே மாதிரி தமிழ் தியாகையான்னு அந்த பழமையை ஒட்டி இவர் இந்த கீர்த்தனையை பண்ணத்தினால தான் இதுக்கு இவ்வளோ மதிப்பு. இல்லைன்னா மதிப்பு கிடையாது. பாருங்க, இந்த காலட்சேபத்தில் பட்டாங்க அப்படி திரும்பி ஒன்று போட்டோன்னு சுகுணமுல்லே செப்பு கொண்டி ஈசனை இந்த ஏழைக்கிறங்க பாருங்க, அதை ஒட்டி தான் இருக்கு. கொஞ்சம் ஒரிஜினாலிட்டி இருக்கும். அப்புறம் புரோச்சே பாரவரே ரகுபத்தே அப்படி மாதா இன்னும் வாதா ஓ ஜெகன் மாதா இன்னும் வாதா. அது அப்புறம் நான் கேட்பேன், நீங்க இதெல்லாம் பண்றீங்களே, ஐயோ அவருடைய பாட்டை ஒட்டி தான் பண்ணுவேன். எனக்கு அவ்வளோ ஆசை அவர் பாட்டில். அந்த தியாகராஜ சுவாமி பாட்டில் யாருக்கு தான் ஆசை இல்லை, எல்லாருக்கும் ஆசை. சமானமெவரு ரமணி சமானமெவரு செந்தில்லாண்டவன் திருச்செந்தில்லாண்டவன் திருச்செந்தில்லாண்டவன் திருச்செந்தில்லாண்டவன். இப்படி ஒரு அழகான பாட்டு. அதுக்கப்புறம் பாருங்க, முச்சட்ட பிரம்மா துலகு துரகு கற்பகமே கடை கண் பாராய் அப்படின்னு போட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி எத்தனையோ நின்னருளியம்பலாகுமா நின்னேனர நம்மினானுரா கருணை செய்வாய் கஜராஜமுக ரகுநாயகா நீ பாதமூல அது மட்டும். அப்புறம் இந்த மாதிரி இன்னும் இத்தனையும் நிஜம் பட்ன சுப்பிரமணியன் பாட்டு பாருங்க. பரிதானமீச்சித்தே பாரிந்தேவோ அப்படி இருக்கா இல்லையா? நிஜம் உன்னை நம்பினேன் நீலாயதாக்கி நிஜம் உன்னை நம்பினேன் நீலாயதாக்கி நிஜம் உன்னை நம்பினேன் நீலாயதாக்கி நிஜம் உன்னை நம்பினேன் நீலாயதாக்கி நிஜம் உன்னை. இந்த சரணத்தில் பாடுற தாமதம் புதவாது தாமதம் புதவாது தாழ முடியாது அம்பா தாமதம் புதவாது தாழ முடியாது அம்பா தாமதம் புதவாது தாழ முடியாது தாமதம்
கொடிய நோய் கொண்ட எனக்கு உன்னுடைய அன்பு ஆனாமா அப்படின்னு கேட்குறேன். யமனோட இந்த கஷ்டமான நோவெல்லாம் என்னை பீடிக்கிறதே. ஆஸ்மா அவருக்கு பாவம். அப்படின்னு சொல்லுவார் பாவம். ஆனா பாட ஆரம்பிச்சிட்டாருன்னா அது ஒரு தனி சுகம். இந்த 4.5 கட்டையில் அப்படி எங்கிட்ட ஒரு அவ்வளவு விசுவாசம். அது ஒரு பெரிய பாக்கியமாக தாங்க அது. அவரே இப்போ எனக்கு படப்படன்னு பேச வந்துடுறது என்னன்னா, நீ எதனா உனக்கு பட்டம் கிடைச்சிதான்னு கேட்டேன். யாரும் பெருசா பட்டம் ஒன்றும் கொடுத்துடல எனக்கு அப்படின்னு சொன்னேன். நாதஸ்வரம் சக்கரவர்த்தி ராஜரத்னம் பிள்ளை தான் நான் மாடுகளுக்கு பாடினேன். எங்கள் அக்காவோட சேர்ந்து மேலே எல்லாம் பிரிக்காவெல்லாம் போட்ட உடனே சம்முங்குடி பிரமாதமாக பாடுவார். அவரோட நான் இன்னும் பிரமாதமாக பாடினேன். அதை நான் சொல்லிக்கிறேன். சொல்லதானே வேணும். பிரமாதமாக பாடினேன். காளிதாசன் சொன்ன மாதிரி நானும் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஞானம் எனக்கு தெரியும், எம்பாலும் எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். அப்போ அவன் வந்து ஓடி போய் ஒரு சாலை உருந்து போட்டார். அப்போ என்னை இசை தம்பின்னு சொன்னார். அப்படி அவர் ஒருத்தர் தான் எனக்கு பட்டம் கொடுத்தாரு சார். நான் கொடுக்குறேன் உனக்கு நாத பிரம்மம்னு கொடுத்தார். அத்தை எனக்கு புஸ்தகத்தில் எழுதி உனக்கு நாத பிரம்மம்னு பட்டம் கொடுக்குறேன்னு எழுதி கொடுத்துருக்காரு. வச்சிருக்கேன் அதெல்லாம். இந்த புஸ்தகத்துலேயே எனக்கு கொடுத்துருக்காரு புஸ்தகம். அந்த மாதிரி அவருடைய வாயால் அவர் கையால் எனக்கு நாத பிரம்மம்னு எழுதி கொடுத்தாரு. இன்னும் அதோட எனக்கு பட்டம் என்னத்துக்கு வேணும். ஆனால் வந்தால் வானான்னு சொல்ல போகிறது நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு அதில் பாருங்க. இப்போ சினிமா பாட்டெல்லாம் அதில் பாருங்க. அவர் சினிமாக்குன்னு போய் பாட ஆரம்பித்தார். என்னமோ குழப்பு என்ன பண்ணுறது. இந்த பவர் ஒன்று வயத்தை ஒன்று இருக்கே, அதுக்காக எல்லாம் தொலைக்க வேண்டியிருக்கேன். எத்தனையோ கஷ்டங்கள் நமக்கு. அதுக்கு நடுவில் இந்த வாழ்க்கைக்காக எத்தனையோ பண்ணுறோம். அந்த மாதிரி அவர் சினிமாவில் போய் மாட்டின்றார். ஆனால் அவருக்கு பிடிக்கல, எனக்கு தெரியாது. அந்த சினிமாலையும் ஒவ்வொரு பாட்டும் அடாடா என்ன பாட்டு. இப்போ அந்த மாதிரி கேட்க முடியுமா? ஆனால் யாரெல்லாம் கேட்டால் என்னை வெய்வாடணுமோ. இருந்தாலும் அந்த பாட்டு வேறதான். இதில் மன்னமே கண்ணமும் மறவாதே ஜெகதீசன் மலர் பதமே. அவா என்ன பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரட்சத்து துக்கும் கரணே. அந்த அர்த்தத்தை வச்சிருக்காதுல. நடையும் தளர தேகம் முடுங்க நாவது குளர கண்கள் மங்க என்ன செய்வாய் யார் துணை வருவார் உலகிலே மனமே கனவும் மறவாதே. அந்த அந்த நாமம் தாண்டா உன்னை காப்பாற்றும் கட்சி வழிக்கு. அதனால கட்சியும் அதையே நினைச்சுட்டு மறக்காதே. ஒன்று பாண்டு வர நாதன் நாமம் நீ பஜி இன்றே நாளை என்றால் யாரே கண்டார் ஆதலால் பவரோகம் ஒழிந்திடவே மனமே கனவும். என்ன அழகான பாட்டு பாருங்க. வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு. அதுல எனது உள்ளமே நிறைந்த இன்ப வெள்ளமே செஞ்சுருட்டில. அப்புறம் சிவபெருமான் கிருபை வேண்டும். அது மனமே நீ ஈசன் நாமத்தை வாழ்த்துவாய் தினம் வாழ்த்துவாய். அப்படி கனவெனும் வாழ்வில் கலங்கி வாடாது அப்படின்னா அந்த நாளில் ஜனங்கள்லாம் பாடுவா. இப்போ வேற மாதிரி பாட ஆரம்பிச்சுட்டா. ராதே உனக்கு கோபம் ஆகாதடி ராதே உனக்கு கோபம் உனக்கு எவ்வளோ அழகான மெட்டு பாருங்க. அப்புறம் அம்ப மனமீரங்கி என்னை கடை கண் பார். எனக்கு எல்லாம் மறந்துட்டதில்ல, நான் கத்துன்னு அவர்கிட்ட. அப்புறம் தானே சினிமா கொடுத்தார். ஸ்ரீ ஸ்ரீ ஜகதம்பிகையே ஸ்ரீ அவனே ஒரு சினிமாவில் பாடுறார் அந்த பாட்டை. ஸ்ரீ ஜகதம்பிகையே ஸ்ரீ ஜகதம்பிகையே லலிதாங்கிராமம். அப்புறம்
பிரபாவரம் தாரும். தண்டபாணி தேசிகர் பாட்டுக்கார், இதுவும் அவருடைய பாட்டு. காண வேண்டாமோ தில்லையை காண வேண்டாமோ. இந்த ஸ்ரீரஞ்சனியில் அவ்வளோ ஆசை அவருக்கு. மாதா இன்னும் மாதா இனி ஒரு கணம் உன்னை மறவேன். அப்புறம் காண வேண்டாமோ கஜவதனா கருணா சதனா. அதே மாதிரி வர்ணம் பண்ணிருக்காரு அதில். அன்னையும் தந்தையும் தானே பாரில். அன்னையும் தந்தையும் தான் தெய்வம். அண்ட சராசரம் கண் கண்ட தெய்வம். ஒரு நாள் ஒரு பொழுதாயும். அப்புறம் மங்களமும் பெறுவார். என்ன அழகான மனிதன் பத்திலா. உலகினில் மங்கையரெல்லாம் உன் பெயர் சொன்னால் மங்களமும் பெறுவார். அப்படி நீலகண்டா ஜனங்கள்லாம் பாடிட்டு இருந்தா. திருவள்ளுவர் போற வண்டிக்காரெல்லாம் பாடுவாங்க. நீலகண்டா நீலகண்டா. நீ இப்ப என்ன ஆயிடுத்தோ, வேற ஜினிசா பொறுத்தோ. ஓடாதே வாடி பெண்ணே வாட்டமுள்ள ரோஜா பூவே அப்படின்னு ஆரம்பிச்சான். அப்படின்னு ஆயிடுச்சுப்போ. நாமே கடிச்சிட்டோம். பாருங்க, நீலகண்டா நீலகண்டா நித்திய நிர்மல நிரஞ்சன நீலகண்டா நீலகண்டா. அப்புறம் சராச்சரங்கள் வரும் சுழன்றே சகடு போல் உன்னருளால் சகடு போல் உன்னருளால் மலைகள் மாநதிகள் இப்படிலாம் அழகா. அப்புறம் இதில் என்னாச்சு, ஒரு சினிமாவில் தியாகராஜ பாகவதர் பாடியிருக்கார். அவர் போட்டது என்னன்னா முகமது சந்திர பிம்பமே அப்படின்னு. முகமதுன்னா என்னமோ அந்த முகமடன் பேர் வருதே. முகமதுன்னா என்ன துணுக்கம் பேர் வருதே. யாருன்னா இருக்க போற தப்பா நினைச்சுக்க கூடாது, சொல்றேன். முகமதுன்னு வருதே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனா எனக்கு வேற ஒன்றும் பண்ண தெரியல. எடுத்த உடனே முகமதுன்னா ஓ முகமது சந்திர பிம்பமே அப்படின்னு வந்து அவர்கிட்ட சொன்னேன். அவருக்கு ஒன்றும் புரியல. கொஞ்ச நாள் அவஸ்தைப்பட்டார். அப்புறம் அவரே வதனமே சந்திர பிம்பமே மலர்ந்த சரோஜமோ வதனமே சந்திர பிம்பமோ. அது வதனம் சந்திரபிம்பமோ இல்லை மலர்ந்த சரோஜமோ என்னன்னு தெரியல. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பாட்டு. இந்த காதல் பாட்டு கூட அவ்வளோ அழகான பாட்டு. பேரானந்தம் கால் முசிறி பாடினார் துகாரத்தில். துகாராம்ல முசிறி பாட்டு இருக்கிறது. ஹரிபஜனம் பேரானந்தம் கால் ஆராவமுதனி பஜித்தால் ஆதியாதிகள் தீருமே பாரில் பேரானந்தம் கால் அப்படின்னு. அப்புறம் ரொம்ப ஃபேமஸ். உன்னை கண்டு மயங்காத பெகளும்போ உன்னை கண்டு மயங்காத பெகளுண்டோ வடிவாழிலோ குணமதிலோ உகை கண்டு மயங்காத பெகளுண்டோ அப்படின்னு. பூமியில் மானிடராய் இது மாதிரிலாம் நிறைய எத்தனையோ போயிட்டே இருக்கலாம், சொல்லிகிட்டே இருந்தால் அதுக்கு கணக்கு இல்லை. அது அப்படி போச்சு. அப்புறம் அந்த மாதிரி ஒரு பெரிய மகானுடைய பாட்டை பாடும்படியான பாக்கியம் இன்னைக்கு. இதில் என்னன்னா பாருங்க, his name was Shivan. He wrote hundreds of songs for the movies. They elevated the common to the classical. His compositions were so simple and beautiful with Carnatic rasa
and Baba that they were on the lips of everybody, young and old, rich and poor. A lovely, a worker, a sweeper, or a cart puller could sing with amazing purity Shivan's songs in classical Carnatic ragas, all composed for movies. Several people do not know that neither the native place of Papanasa Shivan was Papanasam, nor was his real name Shivan. His real name was Ramaya, which accounts for the Mudra Ramadasan. Shila Kirtanela Ramadasan var the Mudra used in his compositions, and his native place was indeed a place called Polagam. He just, Tanjavur district, he just happened to live in Papanasam for some time, and the name Shivan came to him more as a title in recognition of his devotion and saintly disposition. அவரை பார்த்தாலே என்னமோ ஏதோ ஒரு பக்தி இருக்கு அவர்கிட்ட, ஏதோ ஒன்று இருக்கும், ஒரு சக்தி. இன்னும் கண்ணில் இருக்குன்னு சொல்றா பாருங்க, அந்த மூக்கில் இருக்கு கண்ணில் இருக்குன்னு சொல்லுவான். ஏதோ ஒரு பர்சனாலிட்டி. அவன் குண்டா இருக்க வேணாம், சிவப்பா இருக்க வேணாம், உயரமா இருக்க வேணாம், எப்படி இருந்தாலும் இன்னும் பளிச்சுன்னு இருக்கும். அது அவர்கிட்ட இருந்தது. அதுதான் அந்த சங்கீதத்தினுடைய ஒரு விசேஷம். நமக்கு வேற ஒன்றும் பெரிய சொத்து கிடையாது. பாருங்க, அமெரிக்காவில் 200 மாடி கட்டிப்படுறான். இங்கே இருக்கு 140 மாடி இருக்கா போல இருக்குங்க, தெரியல எனக்கு சரியா. 200 மாடியெல்லாம் கட்டிடுறான், இன்னும் பண்ணுறான். இந்த லோகத்து சந்திரலோகத்துக்கு போயிட்டு வந்துட்டான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் பாருங்க, இந்த கலை இருக்கு பற்றியடா, நம்ம தேசத்தில் இருக்க கலை, ஒரு கோவிலையும் அந்த சிலையெல்லாம் செதுக்கி வச்சிருக்காள், அது வருமா? இந்த சங்கீதத்துக்கு ஈடு இடம் தானே உண்டா? இந்த மிருதங்கத்துக்கு ஒரு ஈடு இடம் உண்டா? பாருங்க, அது வெள்ளைக்கான வாத்தியம். அதையும் நம்மளுடைய ஞானத்தினால நம்ம வழிக்கு கொண்டுட்டோம். இதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. நீங்க எனக்கு மிருதங்கத்தில் அவ்வளவு ஆசை உண்டு. அது நம்ம கல்ச்சருக்கு அவர் ரைட்டாண்டர் ஸ்ரீனிவாச சாஸ்திரி ரொம்ப அழகா இங்கிலீஷ் பேசினாராம். ஒரு வெள்ளைக்காரன் வந்தானா, என்னையா நீ வெள்ளைக்கார பசங்கள்லாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவன்லாம் இங்கிலீஷ் பேச மாட்டேன்றான், உன்ன மாதிரி நீ எப்படியா பேசுறேன்னு கேட்டான் அவன். அதுக்கு அவர் சொன்னாராம், ஹெஸ்டேட் பண்ணிட்டு, ஐ சப்போஸ் இட் இஸ் தி 2000 years of culture behind me. 600 வருஷத்துக்கு முன்னால் வந்த தேசம் அமெரிக்கா. நம்ம தேசம் எத்தனை நாள் ஆச்சு? நம்ம ஒழுங்கா இல்லை, நம்ம கல்ச்சர்லாம் விட்டுட்டோம். தமிழில் பேசினா பிடிக்கல நமக்கு, புரிஞ்சுனீங்களோ? இங்கிலீஷில் பேசினாக்கா வேலைக்காரன் கூட கெட்ட விட்டுன்றான். அப்படி ஆகிடுத்தேன். அவனும் பேசிச்சு ஒரு வார்த்தை இங்கிலீஷில் வந்துன்னு தான் இருக்கு. நம்ம கெட்டு போயிட்டோம். நான் இங்கிலீஷ் பாஷையை மட்டும் நான் பேசலை, நம்முடைய தாய் தகப்பனை விட்டுடலாமா சொல்லுங்க? இப்போ தகப்பனா ரொம்ப வயசாகி போயிட்டா கூட, பல்லு போய் சொல்லு போய் எல்லாம் போயிட்டா கூட இவர் எங்கள் அப்பான்னு சொல்லணும். அந்த மாதிரி இங்கிலீஷ் மூலமா பாப்புலராக இருக்கலாம், நம்மளுடைய தாய் பாஷையை மறந்துட்டு விட்டுடலாமா சொல்லுங்க? அப்போ அதான் நான் காலேஜ் வாசிக்கிச்ச மர்ஃபின்னு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், ஜெர்மன் ப்ரொஃபஸர். அவர் ஜெர்மனி ரொம்ப நல்லா பேசுவார், இந்த வயலின் ரொம்ப நல்லா வாசிப்பார். அவர் ப்ரைஸஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வந்தார். அவர் சொன்னார், அப்போ அது ஞாபகம் வருது, சொல்றேன். என்ன சொன்னார்னா, மிஸ்டர் சீதா பேட்டி அப்படின்னார். ஒருத்தனுக்கு சீதா பத்தின்றவனுக்கு ப்ரைஸ் கொடுத்து அவனுக்கு கொடுக்கணும். அவன் பக்கத்தில் சும்மா இருக்கக்கூடாதா? அந்த வாத்தியார் எப்படின்னா, நோ யூ ஷுட் ப்ரொனவுன்ஸ் லைக் சீதா பத்தி அப்படி, மிஸ்டர் சீதா பேட்டி அப்படின்னு உடனே கொல்லுன்னு ஜனங்கள்லாம் சிரிச்சு அவன் உடனே புரிஞ்சுட்டான். அது அவாவா பாஷை அவாவா பேசினாலும் அந்த ஆக்சென்ட் சரியா வரும். என்னதான் நீங்க இருந்தாலும் சரி. அந்த மாதிரி பாருங்க, தெலுங்குல பாடுறோம், தப்பு பாடிப்படுறோம். தமிழ் அவ்வளவு தப்பு பாட மாட்டோம். தமிழ் தெரிஞ்சுவா சொல்றேன். ஏன் பாடப்படாது? தமிழ்ல பாடினா அர்த்தத்தோட ஜனங்களுக்கு நல்லாத்தானே புரியுது இல்லையா? நல்ல கீர்த்தனை பேஷா பாடலாமே. அதனால அவருடைய கீர்த்தனை, அதாவது தமிழ் எனக்கு ரொம்ப எப்பவும் ஆசை உண்டு. இந்த பஜனையில் அவர் பாடிட்டு வருவார், தேவான திருப்பூர்லாம், ஐயோ இந்த ஸ்லோகங்கள்லாம் தமிழ் விருத்தங்கள்லாம் பாடிட்டு வருவார். அப்படியே மனசை உருக்கும். இந்த அதே இந்த சமயத்தில் தியாகராஜ உருப்படியும் பாடுவார். அவருக்கு தீட்சதெல்லாம் அவ்வளோ பாடம் இல்லை. நன்னு விடுக்கி சுஜன ஜீவனா, அப்புறம் அந்த கவனிக்கிறேன்
இதில் நான் வந்து ஒரு பெருமையாக சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேணாமா? இதில் ஒரு சந்தோஷம் என்னன்னு கேளுங்க. சரோஜா கூட வந்திருக்காங்க. நான் அவளை பேபி சரோஜான்னு தான் கூப்பிடுறேன். 45 வருஷத்துக்கு முன்னால, 50 வருஷமாவே தெரியும், 45 வருஷத்துக்கு முன்னால எங்க இருக்கா சரோஜா தெரியலையே? அது ரைட். அது தியாக பூமியில ஆக்ட் பண்ணச்ச இந்த தேச சேவை நான் கூட பாடியிருக்கேன். சினிமாவில் பாடியிருக்கேன் நானும். தேச சேவை செய்யவாரி, சிவனுடைய பாட்டு. இறைவா தேச சேவை செய்யவாரி. அந்த நாள் அவர் வந்து கதற வேஷ்டியெல்லாம் கட்டிட்டு இருப்பார். சத்தியமூர்த்தி மீட்டிங்லாம் பேசுவார். சத்தியமூர்த்தி பொருள் பறக்க பேசுவார். இவர் வந்து பாவம் வரும்படியா பாடுவார். தேசிய கீர்த்தனையெல்லாம் பாடுவார், தேசிய பாட்டெல்லாம் பாடுவார். அப்படி 2 பேரும் போட்டி போட்டுது. அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அப்போ வந்து அதில் தன்னலம் கருதி தாய் நாட்டை மறந்தார் நானிலத்தோர் நகையாரோ ஓ தேச சேவை செய்யவாரி. இந்த ஜாபகம் மேலே பேபி சரோஜா ஆக்ட் பண்ணான். அது ஞாபகம் வருது பார்த்த உடனே. அது அந்த மாதிரி இப்போ ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி நான் ஓலேடி வெங்கடேஸ்வரன் தெலுங்கு தேசத்தில் பாடுறவர் இருக்கார். அவர் ப்ரொடியூசராக இருக்கார் ஆல் இண்டியா ரேடியோ விஜயவாடாவில். அவர் வந்து சிவனை பற்றி நீங்கள் பாடி சொல்லணும். ஐயோ அந்த விஷயங்கள்லாம் வந்து அது கொஞ்சம் டேஞ்சரான சமாச்சாரம், வேறு யாரையான பேச சொல்லுங்க, நான் பாடுறேன்னு சொன்னேன். அப்போ ஸ்பென்சர் வேணுகோபால் பெரிய ஞானஸ்தர், ரொம்ப அழகாக பேசுவார். இங்கிலீஷ்லையும் பேசுவார், தமிழ்லையும் பேசுவார், தெலுங்குலையும் பேசுவார். அவர் வந்து அந்த இதில் என்னை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார். அந்த மாத்திரை படிச்சு விடுறேன், அப்புறம் ஆரம்பிச்சுடுறேன். கச்சேரி ஆரம்பிச்சு. Shivan's music is emotion, if anything. His Tamil is of great beauty. Not to participate in the emotion of the music and to slur over the words is not to sing Shivan's compositions. There are a few in our Carnatic music who can do real justice to Shivan's compositions. Sri D.K. Jayaraman is one of them. He also had the advantage of learning a number of compositions personally from Shivan, who had a personal affection and regard for him. In fact, the popularity of several later compositions of Shivan can be easily ascribed to Sri D.K. Jayaraman's efforts. It is therefore indeed very appropriate that he should be with us in the studios today to demonstrate some selected compositions of Shivan. அன்னைக்கு நான் பாடினேன், அதான் சொல்லிட்டேன். அவர்கிட்டயே நேராக நிறைய கீர்த்தனை கற்றுண்டு அவன் சிஷ்யாளுக்கெல்லாம் கூட தெரியாது. அதில் நான் பெருமை அடைகிறேன். நானும் ஒரு சிஷ்யன், அவள் கூடவே இருந்தவா, நான் அப்பப்போ போய் கூட இருந்தவன், அவ்வளோதான். நான் போயிட்டேன்னா தள்ளாமையாக இருந்தால் கூட சரி எழுந்து உட்காந்து ஜெயராம் வந்திருக்கான், ருக்மணி ஜெயராம் வந்திருக்கான், இந்த ருக்மணி இல்லை அவருடைய பொண்ணு, ருக்மணி ஜெயராம் வந்திருக்கான் பாடு அப்படின்வார். சரின்னு சொல்லிட்டு பாடுவோம். ரொம்ப அழகா. அப்போ இந்த 400 விளையாட்டு பொம்மை கேட்டோ நான் 4 நாளைக்கு எனக்கு அப்படியே என்னமோ மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் உடனே அந்த 1970 அது அகாடமியில் பாடினேன். அப்புறம் அவர் வந்து கலாநிதியாக இருந்துச்சே, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க ஒன்று. ஸ்ரீனிவாச தவச்சரணம்னு ஒரு சான்ஸ்கிரிட்டை, அவர் சான்ஸ்கிரிட்லேயும் படித்தவர், திருவாரூரத்தில் படித்தவர், கேரளாவில் இருந்தவர், நன்னா மலையாளம் பேசுவார், தமிழ் நன்னா தான் பாட்டே இருக்குது. சான்ஸ்கிரிட்டில் ஸ்காலர், சாஸ்திரின்னு பட்டம் வாங்கினவர். அப்புறம் என்னென்னமோ பட்டம்லாம் வாங்கி சங்கீத கலாநிதி, இசை பேரறிஞர். அப்புறம் நம்ம சென்ட்ரல் நாடக அகாடமி அவருக்கு அவார்டு கொடுத்துருக்கா. பெரிய மகான். அவருடைய கீர்த்தனை வந்து தமிழில் வந்து மற்ற பேர் எல்லாரோட வசத்தின்னு என்னுடைய அபிப்பிராயம், என் தாழ்மையான அபிப்பிராயம். கோபாலகிருஷ்ண பாரதி ரொம்ப அழகாக பண்ணிருக்கார், நீலகண்ட சிவன், ராமசாமி சிவன், யாரோ பண்ணிருக்கா, ஆனையா எல்லாம் பண்ணிருக்கா. இவர் வந்து அவளெல்லாம் மிஞ்சி போயிட்டவர்னு என்னுடைய அபிப்பிராயம். முதல்ல அவருடைய மரணம் ஒன்று பாடுறேன்.
செய்தால் நீ தோழி இருக்க காதல் எவ்வளவு அழகா சொல்லுங்க. அதுல அதாவது இது தப்பா நினைச்சுட்டா தப்பு, இதை பெருசா எடுத்துக்கலாம், பெருசா எடுத்துக்கலாம். என்ன மறுக்குலாவிய மலரனை கொதியாதே வளர்த்த தாய் தமர் வசையது மொழியாதே. மறுக்குலாவிய மலரணை கொதியாதேன்னு அவன் மல்லி இன்னும் அவன் மலர் அணையில படுத்துட்டு இருக்கான், எல்லாம் நெருப்பா போட்டான். ஏன்னா அந்த அன்பன் வல்லேன் முருகா நீ வல்லியேன், அது தப்பா எடுத்துக்கூடாது. நம்ம பக்தியோட அன்போட அவ பாடுற அந்த மாதிரி இந்த மாறன் அம்பினாலே நான் தாங்க முடியே நீ எனக்கு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடுற. அதுக்காக கிருஷ்ணன் பேரை பாடுறது அவர் டான்ஸையும் பாடுவாங்க. இது வந்து பெரிய பெரிய வரணும், பெஷான வரணும், தன்யாசியில ரொம்ப அழகான வரணும். இதை பார்த்துட்டே வாங்க, அது நீங்களே புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நல்ல நான் சொல்றேன். அப்புறம் குலதீப
என்னருகில் வாராய் நீ மனமிறங்கி என்னை பறிவுடனே எனதுயிருடன் கொன்றன அன்று கலந்தேன் இன்று மறன் அன்று கலந்து ஏன் என்னை இன்று மறந்தாய் அன்போட என்னோட கலந்துட்டியே ஏன் இன்று மறந்தாய் பனி நிலாவின் தவள் இனிய தென்றலிலும் எனது மேனி கடல் மெழுகு போ உருக பகலிரா துயிலுரா பகலிரா தூக்கமில்லாத காத்திருக்கேன் துயிலுரா பாராமுகமும் தகுமோ மனமும் சிலையோ ஆய கோல தீப ஆயக்குல தீபமே எவ்வளவு அழகா பாட்டு கேட்போம். அடுத்தது ஒரு கணபதி மேல மூலதார மூர்த்தி கஜம்புகனே மூலதார மூர்த்தி கஜம்புகனே தும்பை அருகும் புல்லை எடுத்து அர்ச்சனை செஞ்சாலே போதும். வேற என்ன ஒண்ணு வானான்ட்ட பிள்ளையாருக்கு அவ்வளவு விசேஷம். அது அன்புடன் தும்பை அருகம் புல்லை எடுத்து அர்ச்சனை செய்தால் போதும் அன்பர் துன்பம் துடைத்து நிறைய பண்ணிருக்காதுல. இது ரொம்ப ஒரு அழகான கீர்த்தனை. அப்புறம் என்ன சொல்ல, அப்புறம் கொஞ்சம் சமஸ்கிருதத்தில் 1-2 பாட்டு. நாராயண நளினாயதலோச்சன நமோ நம பாகி பாகி லக்ஷ்மி நாராயண நளினாயதலோச்சன நமோ நம பாகி பாகி லக்ஷ்மி நாராயண நளினாயதலோச்சன நமோ நம பாகி பாகி லக்ஷ்மி வாராபீஸ்வர மஞ்சுள
शौर्य मंगलकर करुणाकर शौर्य मंगलकर करुणाकर शौर्य वनरुग पदयुग दीन शरण्य रंगपुर रमण सामज वरद श्री रंगपुर श्री रंगपुर रमण सामज वरद संत श्रीधर श्रीनारायण नवीनायकलोचन नमो नमः पाहि पाहि लक्ष्मी नारायण அந்த நாராயணனா போய் நிற்பார். அப்படி அந்த முடியாத நிற்பார். அது என்னமோ நாராயணன் கிட்ட வந்துட்டு மாதிரி இருக்கும். அப்புறம் காண வேண்டாமோ தில்லையை காண வேண்டாமோ தில்லையை காண வேண்டாமோ இரு கண்ணிருக்கும் போது விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ இரு கண்ணிருக்கும் போது விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ. இது தண்டபாணி தேசியர் பாடிருக்கார் நந்தனார்ல. அப்போ வீணில் சேரியை சுற்றி சுற்றி வந்தால் அப்படின்னு பாடிருக்கார். ஆனா அவர் பாட்டு வீணில் உலகை சுற்றி சுற்றி வந்தால் வீணில் உலகை சுற்றி சுற்றி வீணில் உலகை போற்றும் சிதம்பர தேவனை காண வேண்டாம் மேதினி போற்றும் சிதம்பர தேவனை காண வேண்டாம். என்ன அழகான சீரஜினி பத்தியா அவரா. ஒடுங்க கோட்டை சடலம் ஒடுங்க கோட்டை சடலம் ஒடுங்க கோட்டை சடலம் ஒடுங்க வெற்றலும் கூட்டுக்குள்ளிருந்து ஓட்டம் பிடிக்கும் காணவே எலும்பு கூட்டுக்குள்ளிருந்துயிர் ஓட்டம் பிடிக்குமோ காண வேண்டாமோ தில்லையை காண வேண்டாமோ இரு கண்ணிருக்கும் போதே இன்னுயர் கோபுரம் காண வேண்டாமோ. அந்த மாதிரி எல்லாரும் விக்கி எழுந்து நான் பார்த்துருக்கேன். இந்த அணுத்தலிலிருந்து ஆரம்பிப்பார். இறைவா திருவடி மறவா வரந்தாரும் பிறவு வரந்தாரும் இறைவு திருவடி மறவா வரந்தாரும் பிறந்தாரும் திருவடி மறவா வரந்தாரும். பிறக்காதே வரம் கொடுத்துடும். அப்படி ஒரு வேளை பறந்துட்டா உன் திருவடியை மறக்காத வரம் கொடுறாப்பா அப்படின்னு. வரந்தாரும் இறைவாவும் திருவடி மறவா வரந்தாரும் பிறந்தாரும் திருவடி மறவா வரந்தாரும் மாநில நீதினில் பிறவா வரந்தாரும்
மானே வரந்தாரும் அப்படின்னு ரொம்ப ஒன்று ஒன்று பாண்டு வராங்க. இந்த பஜனையில தான் நிறைய கேட்டு இந்த பஜனையில் ஒரு நாள் கல்யாணி கீர்த்தனை ஒன்று பாடினேன். அது பாடி கொஞ்ச நாளைக்கெல்லாம் செத்து போயிட்டாரு. ஆனால் முழு வாழ்வு வாழ்ந்து சதா இந்த பகவானையே தியானம் பண்ணி இந்த பாட்டு மூலமா அவன் நாமத்தையே பாட்டு மூலமா சொல்லிட்டு சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்தார் நான் நினைக்கிறேன். இந்த பணத்தினால என்ன சுத்தம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது இல்லையா? சொல்லுங்க. மூட ஜகீகி தனாகம திருஷ்ணாம் குருசத் புத்திம் மனசிவி திருஷ்ணாம் எல்லபசே நிஜ கர்மோ பாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம்னு. இந்த பணத்தினால் என்ன சுக்கம் இருக்கு? ஒரு இடமும் கிடையாது. பார்த்தானுமோ இப்போ டாமிகமாக இருக்கு, உள்ளுக்குள்ள எவ்வளோ வேதனை. ஏழை நன்னா வேலை செஞ்சுட்டு சௌக்கியமா வேற ரொம்ப சாப்பிட்டு ஜீரணிச்சுட்டு தூங்குறான். அந்த மாதிரி அவர் பணத்தை பற்றிக்காகவே பண்ணலை. அவர்கிட்ட பணம் ரொம்ப இல்லை. இன்னைக்கு நான் இன்னொன்று அவருடைய கமிட்டியெல்லாம் ஃபார்ம் பண்ணி எங்கள் அக்கா தான் அதில் தலைவியாக இருக்கா, இந்த பாபநாத சிவன் கமிட்டிக்கு. அதில் வசூல் பண்ண சொல்லி எங்கிட்ட சொல்லியிருக்கா. உங்களால் ஆனதெல்லாம் நீங்கள் 5, 10, 6 எவ்வளோ முடியுமோ அதெல்லாம் ரங்கநாதகிட்ட கொடுத்தீங்கன்னா நான் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுப்பேன். அவர் ஞாபகமாக ஒரு கட்டடம் கட்டணும்னு நாங்கள்லாம் முடிவு பண்ணிருக்கோம். வசூல் பண்ணிருக்கோம் நிறைய. போராது இந்த காலத்தில் சிமெண்ட் விலையை 100 ரூபா விற்கிறதே. அதனால் உங்களால் எது முடியுமோ அது கொடுங்க. அப்பேற்பட்ட மகான் அவர். அப்புறம் அவர் பாடிடுச்சு. அந்த பணத்துக்காக அவர் ஆசையே படலை. பாவம் கட்சி வரணும் நிற்காது அவர் கையில் பணம். அந்த இதில் ஒன்றும் எல்லாம் அனுப்பணும்னா என்னையோர் பேடமி துலக நாடகமா ஆடமிட்டு ஒரு நாள் பாடினார். நான் காலம்பரை ரொம்ப சீக்கிரமாக எழுந்து பாடினது. ரொம்ப பேர் வரல. இந்த பாட்டை நான் மறுநாள் போய் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நான் ரொம்ப அழுதுட்டேன். அவர் உடனே அதை ஸ்கிரிப்ட் சொன்னார். நான் ஸ்கிரிப்ட் எழுதி நான் பாடம் பண்ணி அதை வெளியில் கொண்டேன். என்னையோ வேணி துலக நாடக அரங்கில் ஆடைய அம்மா என்ன ஒரு வேஷம் விட்டு இந்த உலக நாடகத்துல ஆட வச்சுட்ட அம்மா, இனி ஆட முடியாது அம்மா, இனி ஆட முடியாது அம்மா, இனி ஆட முடியாது அம்மா, இனி ஆட முடியாது திருவுளமிறங்கி ஆடினது போதுமென்று ஓய்வழிக்க உலகெல்லாம் இல்லை அம்பூமா, உலகெல்லாம் ஈன்ற அன்னை உன்னையெல்லாம் அம்பூமா. எப்படி எப்படியோ சங்கையெல்லாம் பாடுவார். ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப சுகமா இருக்கும். அப்போ நீயே மீனாட்சி காமாட்சி நீலாயத்தாட்சி அம்ப, நீயே மீனாட்சி காமாட்சி நீலாயத்தாட்சி என பல தயருடன் எங்கும் எங்கும் நிறைந்த பாடு எங்கோ நிறைந்த எங்கு நிறைந்த எங்கு நிறைந்த
அந்த கபாலீஸ்வரர் மேல அவ்வளோ பக்தி இருக்கு. இந்த காணகன் கோட்டி தான் மதுரமணி பாடியிருக்க. என்ன அவரே அப்படிதான் போடுவார். மாணிக்கம் அவரே அந்த சங்கீத மாணிக்கம் ரொம்ப ஃபேமஸ் பாட்டு இது. இந்த கபாலி தான் கேட்க வேணாம், கேட்டிருக்கீங்க நிறையா. நெக்குருகி இல்லை நான் பாடுறது நினைக்க. நான் ஒரு விளையாட்டு பொம்மை. அதுக்கப்புறம் இதில் ஒரு பெருமை என்னன்னா, எனக்கு அவருடைய பாட்டை முதல்ல ரெக்கார்டு கொடுத்து எங்கள் அக்கா பட்டமா குறைஞ்சபட்சம் ஒரு 30-35 பாட்டு அவருடைய பாட்டு ரெக்கார்டு கொலம்பியா ரெக்கார்டு கொடுத்துருக்கேன். சாமிக்கு சரி கிருஷ்ணசாமிக்கு சரியறிய உபரி அல்ல பார்க்கடலதனில் பள்ளி கொண்டவன் பாரில் நந்த கோபாலனாய் பிறந்து பார்க்கடலதனில் என்ன கேட்டார்கள் பாருங்க, ரொம்ப அழகான கேட்டார்கள். அப்புறம் நினைந்துருகும் என்னை வருந்த விடலாமோ, நித்திரையிலும் உன்னை நினைந்துருகும் என்னை வருந்த விடலாமோ. நித்திரையில கூட உன்னை எப்போ பார்த்தாலும் நினைச்சுட்டு இருக்கனே குருகரனே, என்னை வருந்து விடலாமான்னு கேட்குறேன். நினைந்துருகும் என்னை வருந்த விடலாமோ, நித்திரையிலும் உன்னை நினைந்துருகும் என்னை வருந்த விடலாமோ. அதில் பாருங்க, பீச்சுவை கலந்த சுஸ்வரகான கலாரசிகா, கான கலாரசிகான்னு பகவானை பார்த்துக்கலாம். கனிந்த தீச்சுவை கலந்த சுஸ்வரகான கலாரசிகா, என் நேரமும் நினைந்துருகும். இது சிற்றம் பனிஜ பனிஜனிதவ நிமா பசனிதவ மகவமணி அமா நிஜ பனிஜனிதவ நிமா பசனிதவ மகவமணி அரிசரி மப நிஜ மபரித நிஜரி மபரி நினிச மபரி மபமணி என்னை வருந்த விடலாமோ அப்படின்னு ஒரு சூழ்ச்சியில் ஒரு அழகான. அதே பாருங்க, சிவபெருமான் கிருப்பை. கை மாறி செய்வதுண்டோ, காந்திக்கு என்ன செய்யுது, எவ்வளோ பண்ணிருக்காரு நமக்கு உபகாரம். அவனை நினச்சிட்டு உருவதன்றி வேறு கை மாறி நினச்சின்னு அழ வேண்டியது தான். வேற நம்ம செய்ய முடியுமா? அவருக்கு செய்ய முடியாது. கை மாறி செய்வதுண்டோ, காந்திஜிக்கு கை மாறி செய்வதுண்டோ, பெம்மாய்த்தனைந்து பொறுவதங்கி வேறு கை மாறி செய்வதுண்டோ. எவ்வளோ அழகா இருப்பாரு. இந்த மாதிரி அந்த நான் 1938 கோகுலம் யமுனை பிருந்தாவனம் புரிந்த தவமே தருகிறனே. என்ன கண்ணன் பறந்த இடமாச்சே, வளர்ந்த இடமாச்சே, என்ன தவம் பண்ணுதுன்னு சொல்றாரு. கோகுலம் யமுனை பிருந்தாவனம் புரிந்த தவமே தருகிறனே.
தேவர்கள் வாழ மேதினி பாரம் தீர்க்கவும் அருளானே, தீர்க்கவும் அருளானே. தேவகி ஸ்ரீ வசுதேவன் மைந்தனாய், தேவகி ஸ்ரீ வசுதேவன். இந்த ரெக்கார்டு கொடுத்துருக்கோம் 1938. அப்போ 6.5 கட்டில் நான் மேலே பாடிருக்கேன். இந்த ஜெயராமன் இல்லை, அப்போ பொம்மநாட்டி மாதிரி இருக்கும், சின்ன பொண்ணு மாதிரி. தேவகி ஸ்ரீ வசுதேவன் ஸ்ரீமதுராழகரில் வந்தவதாரம் செய்தரு சௌரே கம்சனி பதம் கம்சனி பதம் வெஞ்சிரையும் துவாரகை நாயகனே, கோகுலம் யமுனை பிருந்தாவனம் புரிந்த தவமே தருகிலனே. குமாரன் திருவடிக்கை தொழுவாயே, குமாரன் திருவடிக்கை தொழுவாயே. குமாரன் திருவடிக்கை தொழுவாயே, குமாரன் திருவடிக்கை தொழுவாயே. இது வேலன் கண்ணன் சோழ சங்கார குமாரன் திருவடிக்கை தொழுவாயே. கருணை நிதி வேலன் கருணை நிதி வேலன் பன்னி கண்ணன் சோழ சங்கார குமாரன் திருவடிக்கை தொழுவாயே. அம்பிகை சம்பு குமார உதார சிங்கார திருவடிக்கை தொழுவாயே. அம்பிகை சம்பு குமார உதார சிங்கார திருவடிக்கை தொழுவாயே. ஓரறி முகல் வள்ளிமணாளன் மங்கை தெய்வானை, வள்ளிமணாளன் காங்கேயன் மைந்தீனதயாளன், காங்கேயன் மைந்தீனதயாளன் மங்களரூபன் மாலோ மருகன், மங்களரூபன் மாலோ மருகன் திவ்ய சுந்தராகார குமாரன், திவ்ய சுந்தராகார குமாரன் திருவடிக்கை தொழுவாய், திருவடிக்கை தொழுவாய். அம்பிகை சம்பு குமார் உதா சிங்கார திருவடிக்கை தொழுவாய். ஓராறு மூங்கல் மாமை மாகன், ஓராறு மூங்கல் மாமை முருகன் சரவணம் வந்த விசாகன் உண்மை அன்போடும் வணங்கும் அன்பர் நெஞ்சம் வளர் குமாரன் திருவடிக்கை தொழுவாய், குமாரன் திருவடிக்கை தொழுவாய். அம்பிகை சம்பு குமார் உதா சிங்கார திருவடிக்கை தொழுவாய். சிந்துடல்வதேன் சிந்தை சிதறி திரிந்தழிவதேன் கண்ண
உன்னையே நினைந்து பணிவாய் கலியுக தெய்வம் காண் இவர் மனமே குன்றுதோறும் அமர்ந்த குமாரன் குன்றுதோறும் அமர்ந்த குமாரன் திருவடிகளில் தொழுவான் குமாரன் திருவடிகளில் தொழுவான் அம்பிகை சம்பு குமாரன் உதார சிங்கார திருவடிகளில் தொழுவான் காப்பி ராகம் எடுத்துனாக்கா என்ன தபம் செய்தனை பாடுங்க ராதா முக கமல மதுரசிக்கும் ராதா முக கமல மதுரசிக்கும் ராதா முக கமல மதுரசிக்கம் சோதனை சுமைக்கு வேலை ஆளா சோதனை சுமைக்கு வேலை சுப்பிரமணிய தயா தாளா சோதனை சுமைக்கு வேலை ஆளா சுப்பிரமணிய தயா மாடா சோதனை பாத கமலு பாத பாத கமலம் மரபாத அடிமையில பாத கமலும் மரபாத அடிமையில பாத கமல் மரபாத அடிமையில பாதக மலம் அகலாதா வாதா பாதக மலம் அகலாதா வாதா மலம் அகலாதா வாதா சோதனை சுமைக்கு வேலை உனதருளிவு உனதருளிவு ಎಂದಿನ ಬಲಿ ತೆರೆದು ಉನದರುಳಿದು ಬಲಿ ತೆರೆದು உனக்கிரக்கம் இல்லையோ கந்த உனக்கிரக்கம் இல்லையோ கந்த வந்தாள் உனக்கிரக்கம் இல்லையோ கந்த வந்தாள் சோதனை சுமைக்கு வேலை இதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு பாருங்க பாத கமலம் மறவாத நான் அடிமை பாதக மலம் அகலாத எந்தன் பாதக மலம் அகலாதான் பாதகமலம் மறவாத அடிமை நான் எந்தன் பாதக மலம் அகலாதான். அப்புறம் இன்னொரு உனது அருளினும் என் வினை வலி பெரிதோ உன்னுடைய அன்பு இருந்துட்டா இந்த வினையெல்லாம் என்னை என்ன பண்ணும். கிரகபலம் ஏமி பாண்டவர் கிரகபலம் ஏமி ராமானுகிரக பலம் இருக்குச்சு. இந்த கிரகம்லாம் என்ன என்னடா பண்ணும் தூத்தடி பாஞ்சத்தில் ஒன்றும் என்ன பண்ணதுன்ட்டு நவகிரக பலமேமி சனியாவது கேத்துவாவது ராகுவாவது ராம அனுகிரகம் இருந்துச்சு. இதெல்லாம் என்ன என்னடா பண்ணுங்க. உனது அருளினும் என் வினை வலி பெரிதோ பாருங்க. அவ்வளவு வாஸ்தவம். அந்த நம்பிக்கை கடவுள்கிட்ட இருந்துட்டானே நமக்கு அது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது வந்துடும், நமக்கு போகாது, நம்ம விட்டு போகாது. நம்ம கலை அது, நம்மளுடைய
ரத்தத்தில் பிறந்து ஏதோ கொஞ்சம் அப்படி போன மாதிரி போயிட்டு இருக்கு, வந்துடும் மறுபடியும். அப்புறம் இல்லை பெரிய விசேஷம் பாருங்க, இந்த குந்தல வராளில இந்த உன்னை துதிக்க வரம், உன்னை துதிக்க வரம் தா இன்னிசையுடன் உன்னை துதிக்க வருத்தா. ஆமா மதிமிஷம் தான். இப்போ எடுத்துட்டா மறுபடியும் டேஞ்சர் இது வந்துடுது, அதனால தான் அப்படி கேள்வியே பார்த்தேன். இது இந்த பாட்டை பாடிட்டோ சிமிழி சுந்தரமையன் இருந்தார், முடிவண்டா வெங்கட்ராமன் அவருக்கு குரு. இந்த பாட்டை கேட்டு அசந்து போட்டான். அவ்வளோ அழகா தாமசமையன் சாமி தோடியில் ரொம்ப பேஷான கிட்ட 2 கடை சவுக்கம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த கேட்டாரத்துல சகல புவன இது ரொம்ப அழகா படும். சகல புவன நாயக நின்றால் பணிந்த எந்தனை காக்கும். சகல புவன நாயக நின்றால் பணிந்த எந்தனை காக்கும். சகல புவன நாயக நின்றால் பணிந்த எந்தனை காக்கும். சகல புவன நாயக சகல புவன புகழறியேன் 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 அப்படி இது ஒரு அழகான கீர்த்தனை. இந்த கேதாரத்துல அப்புறம் இது போச்சேன்னா அணியும் நவ மணிப்பணிகள் தகத்தகன நிறைமதி நேர். அப்படியே தகத்தகன்னு நிறைமதி நேர்னர், நிறைமதிக்கு சமானமான அணியும் நவ மணி பணிகள். அணியும் நவ மணி பணிகள் தகத்தகன. சுவாமி அப்படி ஆடிட்டு வருது பாருங்க, அது ரசிகர்களுக்கு தான் தெரியும். ராமா நீயட பிரேம ரவித்துலக்கு நீ நாம ருச்சி தெரிசுனாங்க. உங்ககிட்ட அன்புறுதி சிவராமனை பற்றி, சிவராமன் பேர் எடுத்தாலே ஆஹா மிருதங்கம் பெரிய மேதையாச்சேன்னு பட்டுன்னு தோல்விடும் நமக்கு. அந்த மாதிரி கடவுள்கிட்ட பக்தி இருந்ததுன்னா பாருங்க, ராமானோன்னு என்னென்னமோ தோல்விடும் நமக்கு. இப்படி வாசிப்பாரு அப்படி வாசிப்பாரு, ஆஹா அது சுகம் என்ன, அவர் கை சுகமே வேற அப்படின்ற மாதிரி. ராமனா சாந்த ஸ்வரூபன், எல்லாருக்கும் உபகாரம் பண்றவன், தர்மசீலன் அப்படின்னு வந்துடுறது பாருங்க. அந்த நாம ருச்சி தெரிசு, அந்த நாமத்தினுடைய அருமை எப்ப தெரியும்னா அவங்கிட்ட பக்தி இருந்தாலும் தெரியும். அந்த மாதிரி இதுக்கு சொன்னாங்க, விட்டுட்டாக்க பரவாயில்ல. அந்த அணியும் நாவ அவன் என்ன பண்ணுவான், ஆப்பிள் கீழே இருந்தோடனே நியூட்டன் என்ன பண்ணான், ஏன்னா கீழே விழுந்து ஏன் மேலே போலி வச்சனை பண்ணான். கொஞ்சம் திண்டி போத்து ராமனாக தான் வச்சுக்கோ, கடவுள் நம்ம சாப்பிட்றதுக்கு கொடுத்தாலும் எடுத்துக்கலாம்.
சாப்பிட்டு என்னமோ புண்ணியம் பண்ணி தான் போடுற ஜென்மத்தில் அது பொறிக்காதியே. நான் உட்காந்துருந்து கடவுள் பட்டுன்னு போட்டாரு, நான் சாப்பிட்றேன். அதை பார்த்த உடனே இவளுக்கு என்ன தோணும், என்ன அந்த நகை என்ன விலை இருக்கும், அந்த நவமணி பணிகள்லாம் எனக்கு அது தோணாது. தகன நிறைமதி, ஐயோ என்ன அழகுடாக்கா, இந்த அலங்காரம்லாம் பண்ணி இந்த ஆண்டவன் எவ்வளோ அழகா இருக்கான், எவ்வளோ அழகா இருக்கான்னு அப்படியே அதையே சாப்பிடுவோம். அப்படியே இந்த பக்தி, இந்த படத்தை கணக்கு பண்றது தான் அதெல்லாம் தோங்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி அணியும் நவ மணி பணிகள் தகதகனேர்மதி நேர் அறுமுகமும் இளவகிழ் நிலவும் இழ உலகு புகழ் அறுமுகமும் இளவகிழ் நிலவும் இழ உலகு புகழ் தனிகை வளர் சரவண பவாய் சரணம் அருணமிதி கருணை உழைப்பார் தனிகை வளர் சரவண பவாய். எவ்வளவு அழகா பாட்டுக்கா பாருங்க. ஒரு தோடியில ஒரு அழகான படிச்சுட்டு பாருங்க. அப்புறம் இந்த நட்ட வயதில் அதில் நம்ம சிவராமன் எல்லாத்துக்குமே நல்லா வாசிக்கிறார். அந்த பாட்டுக்கு ஓஹோன்னு வாசிப்பு வர்றார். ஏன்னா அதை நான் ரசிச்சேன், அதனால எனக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாமும் தெரியும், இருந்தாலும் நான் பக்கத்திலேயே பாடிட்டு இருக்கேன் பாருங்க, கேட்டுட்டே ரசிச்சுட்டு இருக்கேன். இது வேற அனுபவம். ஸ்ரீவல்லி தேவசே நாற்பத்து, இன்னைக்கு அவர் வாசிக்கிறதே பெரிய பாக்கியம். ஏன்னா பாவம் அவர் பெரிய வித்வான், அவருக்கு சும்மா உட்கார வைக்காம கை அவருக்கு இன்னும் பண்ணிட்டே இருக்கு. இல்ல அதாவது மிருதங்கம் வாசிக்கணும்ன்றதுல பெருமை உள்ளவர். அது அசாத்தியம். அவர் பேசும்போது எனக்கு உணர்ச்சி விட்டுப்பட்டு நான் இமோஷன். தேங்க்யூ. ஏன்னா மியூசிக் இஸ் ஒன்லி ஃபார் இமோஷன். அது மனசு உறுதலைன்னு வச்சுக்கோ. அக்காம்பனிஸ்ட பற்றி நான் போந்தரே சொன்னேன், டெமான்ஸ்ட்ரேஷன்ல அதை சொல்றேன். நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். ஏன்னா சொல்லி அவன் அந்த மந்திரம் மாதிரி 100 படம். அது என்னன்னா, நாங்கெல்லாம் வாசிக்கிறோம் போலுங்க, அக்காம்பனிஸ்ட் மாத்திரமா இருந்தா போறாது. நீ ஸ்டோன் மாதிரி உட்காந்துட்டே இருக்கோம். ஏதாவது அன்லஸ் யூ ஆர் மூட், எப்படி நம்ம வாசிக்க முடியும்? இல்லை, ஐ ஆம் சோ மூட். I am the most unnecessary for this occasion because I should be a good Rasika there, which I am occupying the same place here. Another, I am more a Rasika than an accompanist. And insofar as D.K. Jarami is concerned, he is a musician par excellence. அந்த தகதகன்னு சொல்லக்கூடிய மணி அணி சொன்னார் பாருங்க, அதெல்லாம் இவர்கிட்ட தான் உண்டு. ஏன்னா எனக்கு அதை பத்தி தெரியும். ஏன்னா வித்வானேவ ஜானாதி வித்வத் ஜன பரிசிரமம். கரெக்ட். எனக்கு தான் அவரை பத்தி தெரியும், அவருக்கு தான் எனக்கு தெரியும். கற்றாரே காணுவர். எங்க 2 பேரையும் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து பாத்துக்கிறோம். ருக்மணி சேர்ந்துக்கிறாங்க. ஸ்ரீ பல்லி தேவசே நாற்பத்தே நமோஸ்துதே. ஸ்ரீ பல்லி தேவசே நாற்பத்தே நமோஸ்துதே.
gari jadi dapama gari sachi palli. Pari jadi dapama gari sachi palli. Bari dava baba magari sachi palli. நான் நிறைய தில்லானா திருப்பூர்லாம் ஒரு 2-3 பண்ணிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இல்லை, மறந்துருக்கோம். பண்ணிருக்கேன். இப்போ நாளைக்கு கச்சேரி இருக்கு, மறுபடியும் கேட்க போறீங்க. நான் சொன்னதே முதல்ல அவர் ஞாபகார்த்தமாக மெட்ராஸில் ஒரு கட்டடம் அவெல்லாம் அபிப்பிராயம் வச்சுட்டு இருக்கோம். நாங்கள்லாம் வச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்கள்லாம் ரசிக்க பெருமக்கள்லாம் அன்பு கூர்ந்து உங்களால் முடிஞ்சது 5லேருந்து 1000 வந்து கொடுக்கலாம். சந்தோஷமா வாங்கிக்கிறேன். கொடுக்கலைன்னாலும் பரவாயில்ல. இன்னைக்கு கொடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க, கையில் பணம் இல்லாத இருக்கலாம், நாளைக்கு கொடுங்கோ. ஒரு நல்ல காரியம், அதனால கேட்குறேன். நீங்களாம் அதை நான் சொல்கிறத நியாயம்னு எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவருடைய இந்த கற்பனை ரொம்ப ஆசையாக பாடுவார். அந்த மாட வீதியில் வச்ச அதில் பீஜாட்சரம்லாம் வச்சுருக்கார். ரொம்ப அழகாக பாடுவாரத்தை. என்னென்னமோ பாடுவார். சிலதெல்லாம் மறந்துடுச்சு இருக்கு. அவருக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கல்பனை வந்துட்டு இருக்கும். அப்படி ஒரு பெரிய ஞானஸ்தர். நான் அவர்கிட்ட போய் கேட்பேன். அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு கோடியர் ராஜபுரம் வைத்தியநாதர் பாட்டான். அவர்கிட்ட சிஷ்யராஜுக்கு இருந்தாங்க. அவர் கத்துண்டு ரொம்ப ஆசைப்படுவார். புஷ்பவன ராஜத்தை பற்றி ரொம்ப சொல்லுவார். இந்த ஆபேரி ராமன் ரொம்ப அழகாக பாடுவாராம். இந்த புரந்தரதாஸ் அடிசிதல சோதா அது பாடுறாளே, என்ன பாட்டு? ஜெகதோத்தாரணம். அந்த பாட்டு ரொம்ப அழகாக பாடுவாராம். அவர் சொல்லுவார். அதெல்லாம் நான் கேட்பேன் உட்காந்து. பாவம் ரொம்ப ஆசையாக. ஆனால் யாரோடையும் ரொம்ப பேச மாட்டேன். சில நாளைக்கு சொல்லுவார், எங்கள் ருக்மணிக்கு பாட்டு சொல்லிக்கூட அப்படின்னு சொல்லுவார். சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் என் பேரன் பேத்துக்கெல்லாம் பசிக்குதுன்னு ஸ்கூல்லேருந்து வருவா, நீ ரொம்ப நாளையாக இருக்கேன், அவளுக்கு எதனா டிஃபன் வாங்கி கொடுக்கணுமேன்னு பாவம். ஒன்றும் அந்த பெருமையெல்லாம் அவர் கிடையாது. என்னமோ ரொம்ப அன்பாக இருந்தால் எதை ஒன்றாலும் கேட்பார். இதுதான் சாப்பாடு தானே. பாவம் என்ன பெரிய சமாச்சாரம் இல்லை. ஒரு தம்புரா, நல்ல தம்புரா ருக்மணிக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவார். நான் அவளுக்காக எவ்வளவோ செய்யணும்னு நான் அவளுக்கு இந்த காலேஜில் கூட உத்தியோகம் வாங்கி கொடுக்கணும்னு ட்ரை பண்ணேன், நடக்கலை. அவன் அருள் ஒன்று வேணுமே, என்ன பண்ணுறது? எது இருந்தாலும் அது இஷ்டம்னு சொன்னார் அவர். அதிர்ஷ்டம்னா அது இஷ்டம்னு. அதனால அது இஷ்டம் ஒன்றுமே. அந்த மாதிரி நீங்கள்லாம் அந்த காரியத்துக்கு உதவி செய்யணும்னு நம்புகிறேன்.
நம்மள்ட இந்த கற்பனை பாடி முடிச்சோம். பாடலாமா? சரி. கற்பகமே கண்பாராய், கற்பகமே கண்பாராய், மல்லிகை கற்பகமே கடை கண்பாராய், கற்பகமே கடை கண்பாராய், கற்பகமே தத்துவகுணமொடு பக்தி பாவம் மொடு பக்தி அறதின்மை வர சந்தான சந்தான